ஆமா, போன விஷயம் என்னாச்சு? சிவில பேசிட்டேன். கருணை கொலைக்கு மனு அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. என்னன்னா அந்த குழந்தையால மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இல்லாம உயிர் வாழ முடியாதுன்னு ஒரே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துட்டா அந்த குழந்தைய கருணை கொலை பண்ணிடலான்னு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. சட்டத்துல இடம் இருக்குது. அந்த ஆர்டரை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா உங்க வீட்டுக்காரங்க என் மாமனுக்கு 2 பேர்த்தையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது இந்த 2 பேரோட பொறுப்பு. வீட்டுக்காரர்களுக்கு வேணா அவன் தங்கச்சி பெருசா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உங்க குழந்தையும் குழந்தையோட வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தம்பியா நான் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, உன் நல்லதுக்காக சொல்றேன். நீங்க 2 பேரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுனா, ஒருவேளை நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ணுனா மாமாங்க 2 பேரும் உங்க வழிக்கு மனசு மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கு என்னைக்குதான் இப்படியாவது யோசனை சொல்லியிருக்காரு. அக்கா, பாசத்தை காட்டி உன் புருஷனையோ என் புருஷனையோ நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. நம்ம வேலை நீர் கடையாம காட்டிட்டா அவங்களும் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். நம்ம பண்ணிடலாக்கா. சரியான ஐடியா. கருணை உனக்கு நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரியா? உங்க மாமாட்ட நாங்க எப்படி பேசி சம்மதிக்கிறோம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே? சூப்பர்க்கா.